உலகம் யாவையும் தமிழவாக்கலம் நிலவிருத்தலும் நீக்கலம் நீங்களாம் அழகெல்லாம் விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசுரனாங்களே. அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று சித்திரை 23/6/2026 புதன்கிழமையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைக்கு புதன்கிழமை என்ற காரணத்தால் பெருமாள் வழிபாட்டிற்கு உகந்த நாள். இன்றைய தினம் பழமையான ஆலயமாக இருக்கக்கூடிய ஆச்சிப்பாக்கம் அட்சயபரதர் ஆலயத்தை தரிசிக்க இருக்கின்றோம். இந்த ஆச்சிப்பாக்கம் அட்சயபரதர் ஆலயம் இருக்கின்றதே மிக மிக அற்புதமான பரிகார ஸ்தலமாக விளங்குகின்றது. இந்த அட்சயபரதர் இந்த திருத்தலத்திற்கு வந்த வரலாறு இருக்கின்றதல்லவா, மிக மிக அற்புதமானது. அதாவது 3 வரதர்களை பற்றி குறிப்பிடுவார்கள். 3 வரதர் என்று சொல்கின்ற பொழுது காஞ்சிபுரத்தில் அத்திவரதர், அதற்கடுத்ததாக இந்த அட்சயவரதர் என்று அழைக்கப்படக்கூடிய ஆச்சிப்பாக்கம் அட்சயவரதர், அதற்கடுத்ததாக பழைய சீவரம் ஆதிவரதர். இந்த 3 வரதரையும் ஒரே நாளில் நாம் அந்த வரிசை கிரமத்தில் தரிசித்தோம் என்று சொன்னால் நமக்கு அற்புதமான நல்ல பலன்கள் காத்து கொண்டிருக்கின்றன என்பது ஒரு கண்கூடான நிதர்சனமான உண்மையாக அமைந்திருக்கின்றது. ஆகையினால் அந்த 3 வரதர்கள் வரிசையில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சிப்பாக்கம் அட்சயவரதரை, அந்த ஆலயத்தை நாம் தரிசிப்போம் என்று சொல்கின்ற நேரத்தில் இந்த திருத்தலத்திற்கு இந்த பெருமாள் வந்த வரலாறு மிக மிக அற்புதமானது. பிருகுமுனிவர் திருமாலுடைய திருமார்பில் உதைத்தார் என்ற வரலாறு அனைவருக்கும் நன்றாக தெரியும். அப்படி பிருகுமுனிவர் திருமாலுடைய திருமார்பில் உதைத்ததன் காரணமாக அவர் காலுக்கு வலிக்குமே என்று பெருமாள் என்ன செய்தார், அவருடைய காலை அப்படி பிடித்து விட்டார். இதை பார்த்த உடனே அன்னை மகாலட்சுமிக்கு கடுமையான கோபம். காரணம், அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பா என்ற பாசுரத்தின் அடிப்படையில் திருமாலுடைய திருமார்பை விட்டு பிரியாதவளாக வலது மார்பில் அப்படி அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மகாலட்சுமி இருக்கக்கூடிய பகுதி, அந்த பகுதியை தான் பிருகுமுனிவர் உதைத்து விட்டார். அப்படி உதைத்த காலை போல் இவர் பிடித்து விடுகின்றார் என்று அந்த மகாலட்சுமிக்கு கடுமையாக கோபம் வந்து பெருமாளை விட்டு பிரிந்து அந்த மகாலட்சுமியானவள் அப்படியே புறப்பட்டு ஒவ்வொரு திருத்தலமாக வந்து தங்கிக் கொண்டே இருக்கின்றாள். அப்படி ஒவ்வொரு திருத்தலமாக வந்து அந்த மகாலட்சுமி தங்கிய திருத்தலங்களிலே ஒன்றுதான் இன்றைக்கு நாம் தரிசிக்கக்கூடிய ஆட்சிப்பாக்கம். இந்த ஆட்சிப்பாக்கத்தில் தாயார் வந்து அப்படி தங்கி இருக்கின்ற பொழுது தாயாருக்கு ஒரு செய்தியானது வந்தது. என்ன என்று சொன்னால், எல்லாம் வல்ல பரம்பொருளாக இருக்கக்கூடிய திருமாலாகிய தெய்வம் இப்பொழுது தாயாரை தேடிக்கொண்டு வருகின்றார் என்று தாயார் நேராக புறப்பட்டு திருமலைக்கு வருகின்றார். அதற்குள் திருமலையில் ஒரு அதிசயம் நடந்தது. என்ன என்பதை பார்ப்போம். இப்பொழுது நாம் ஆட்சிப்பாக்கம் அட்சயபரதர் ஆலயத்தை தரிசிப்போம், வாருங்கள். இந்த ஆட்சிப்பாக்கத்தில் அருள்பாலித்து வரக்கூடிய அற்புத தெய்வமாக இருக்கக்கூடிய அட்சயவரதர் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக இருக்கின்றார். இங்கு தாயார் தனி தாயார் சன்னதியில் பெருந்தேவி தாயார் என்ற திருப்பெயரை தாங்கி அருள்பாலித்து வருகின்றார். காஞ்சிபுரம் வரதர் ஆலயத்திற்கு இணையான ஆலயம் என்று சொன்னால் மிக இல்லை. ஆகையினாலே தான் ஒரு அற்புதமான ஒரு பழக்கத்தின் அடிப்படையில் காஞ்சி அத்திவரதர், பழைய சீவரம் வரதர், அதற்கடுத்ததாக ஆட்சிப்பாக்கம் அட்சயவரதர் என்று அப்படி குறிப்பிடுவார்கள். இப்ப இந்த 3 வரதர்களையும் ஒரே நாளில் சேவிக்க வேண்டும் என்று நாம் சென்ற பகுதியிலேயே சிந்தித்தோம் அல்லவா. அந்த அடிப்படையில் அப்படி சேவிக்கின்ற பொழுது இன்றைக்கு இந்த ஆலயத்தை, அதாவது ஆட்சிப்பாக்கம் அட்சயவரதர் ஆலயத்தை, வரதர் இந்த ஆலயத்திற்கு இந்த ஊருக்கு வந்த வரலாற்றை அப்படி சிந்திக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் தாயார் என்ன செய்தால், இந்த பகுதிகளில் வந்து தவம் இருந்த தாயார் அப்படி திருமாலை தேடிக்கொண்டு திருமலைக்கு வர, அங்கு திருமலையில் அந்த பாலாஜி என்ன செய்தார், பத்மாவதியை அலமேலுமங்க தாயாரை திருமணம் செய்து கொண்டார். அப்படி அலமேலுமங்க தாயாரை திருமணம் செய்து கொண்டார் என்ற செய்தியை கேள்விப்பட்டவுடனே நேராக இந்த தாயார் என்ன செய்தார், நேராக கொல்லாபுரத்திற்கு சென்று விட்டார். அப்படி கொல்லாபுரத்திற்கு சென்று அங்கு லட்சுமியாக, மகாலட்சுமியாக அங்கு அவள் தவம் இருக்க தொடங்கினாள். அந்த சந்தர்ப்பத்தில் பெருமாள் அந்த கொல்லாபுரத்திற்கு தேடி சென்றார். தேடி சென்று அப்படி நாடி அந்த தாயாரை அழைத்து கொண்டு வருகின்றார். அப்படி தாயாரை அழைத்து கொண்டு வருகின்ற நேரத்தில் தாயார் இந்த இடத்திற்கு வருகை தந்தார். வருகை தந்து பெருந்தேவி தாயார் என்ற திருநாமத்தை தாங்கி இங்கு தாயார் பெருமாளுடன் சேர்ந்து அருள்பாலிக்க தொடங்கினார். அதாவது இழந்த செல்வத்தை திரும்பவும் அப்படி மீட்டு கொடுப்பதில் மிக மிக அற்புதமான திருத்தலமாக விளங்குகின்றது. குபேரன்
குபேரனுக்கே இங்கு இருக்கக்கூடிய தாயார் நவநிதிகளை செல்வங்களை வழங்கிய காரணத்தினாலே இந்த ஊரானது அழகாபுரி. காரணம், குபேரனுக்கு அழகன் என்ற ஒரு பெயரானது உண்டு. அவன் குபேரன் இருக்கக்கூடிய இடம் அழகாபுரி. அதை போல இந்த ஊரானது அழகாபுரி என்றே அழைக்கப்படுகின்றது. காரணம், குபேரனுக்கு செல்வத்தை வழங்கிய தாயார் என்ற காரணத்தினால். அதற்கடுத்ததாக இந்த திருத்தலமானது அட்சயப்பட்டினம் என்றும் அழைக்கப்படுகின்றது. அட்சயப்பட்டினம் என்று அழைக்கப்படுவதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது. தாயார் அப்படியே கொஞ்சம் கூட குறைவு இல்லாமல் எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டே இருக்கின்ற காரணத்தினாலே திருத்தலமானது அட்சயப்பட்டினம் என்று தாயாருடைய கருணைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கி அந்த பெயரை தாங்கி இருக்கின்றது. அடுத்ததாக ஒரு மிகப்பெரிய வரலாறும் அமைந்திருக்கின்றது. என்ன என்பதை நாம் நிறைவு பகுதியில் பார்ப்போம். இப்பொழுது இந்த ஆட்சிப்பாக்கம் அட்சயவரதர் ஆலயத்தை தரிசிப்போம். வாருங்கள். திண்டிவனத்திலிருந்து ஆமணிப்பூர் செல்லக்கூடிய பாதையில் 22 கிலோமீட்டரில் அமைந்திருக்கக்கூடிய அட்சயப்பாக்கம் அட்சயவரதர் என்று கொண்டாடப்படக்கூடிய வரதராஜ பெருமாள் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். அதாவது புரூரவன் என்று சொல்லக்கூடிய மன்னன் எல்லாவற்றையும் இழந்து விட்டான். எல்லாவற்றையும் இழந்து அவன் திக்கு திசை தெரியாமல் இருந்து இந்த திருத்தலத்திற்கு வந்தான். இந்த திருத்தலத்திற்கு அப்படி வந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு முனிவர் அவனுடைய போன ஜென்மத்தில் அட்சய திருதிகை நாளில் ஒரு முனிவருக்கு உதவி செய்தாய், அதற்காக உனக்கு மன்னர் பதவியானது கிடைத்தது. ஆனால் இப்பொழுது நீ எல்லாவற்றையும் இழந்து இருக்கின்றாய். இந்த அட்சய வரதரையும் இங்கு இருக்கக்கூடிய பெருந்தேவி தாயாரையும் வழிபாடு செய், இழந்ததை பெறுவாய் என்று சொல்ல அந்த அடிப்படையில் அவன் இழந்ததை திரும்பவும் பெற்றான். இந்த அட்சயவரதர் ஆலயத்தில் ஆண்டாள் நாச்சியாருக்கு தனி சன்னதியானது அமைக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஆன்மீக பக்தர்கள் ஈடுபட்டு இருக்கின்றார்கள். ஆண்டாள் என்று சொல்கின்ற நேரத்தில் ஆண்டாள் தமிழையும் ஆண்டாள். அந்த ஆண்டாள் பூமாதேவியினுடைய அம்சம். அந்த திருப்பணி நிறைவேறுவதற்கு நம்மால் இயன்ற உதவிகளை நாமும் செய்வோம் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க திருமண தடை நீக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம் என்று நாம் அப்படி சிந்திக்க தொடங்கினோம். அதை போல மடலை பாக்கியம் அருளக்கூடிய அற்புதமான திருத்தலம் என்ற வகையிலும் சிந்திக்க தொடங்கினோம். இந்த இரண்டு குறைகளையும் எப்படி நீக்குகின்றது இந்த க்ஷேத்திரம் என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த ஆலயத்தில் வரக்கூடிய மே மாதம் 28ஆம் தேதி தொடங்கி 6/6/2026 வரை பிரம்மோற்சவமானது நடைபெறுகின்றது. அப்படி அந்த பிரம்மோற்சவம் நடைபெறுகின்ற நேரத்தில் 30/5/2026 சனிக்கிழமை அன்று கருட சேவையானது நடைபெறுகின்றது. அதற்கடுத்ததாக 4/6/2026 அன்று வியாழக்கிழமைக்கன்று திருக்கல்யாண உற்சவமானது நடைபெறுகின்றது. இந்த ஆலயத்தில் யாகசாலையில் கலசங்களை வைத்து இந்த 10 நாள் பிரம்மோற்சவத்தில் பூஜை செய்வார்கள் அல்லவா? அந்த கலச தீர்த்தத்தை அந்த பிரம்மோற்சவம் நிறைவடைகின்ற பொழுது அப்படியே குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு அவர்களுக்கு மீது தெளித்தார்கள் என்று சொன்னால் சர்வ நிச்சயமாக அடுத்த வருடத்தில் அவர்கள் கை குழந்தையோடு இந்த ஆலயத்திற்கு வருவது ஒரு நிதர்சனமான கண்கூடான உண்மையாக அமைந்திருக்கின்றது. ஆகையினால் நாமும் இந்த பிரம்மோற்சவ காலத்தில் இந்த ஆலயத்திலே சென்று பயன்பெறுவோம் என்று தெரிவித்துக் கொண்டு அதற்கடுத்ததாக திருமண தடை பெருமாளுடைய திருக்கல்யாண உற்சவத்தில் 5 தேங்காய்களை பயன்படுத்துவார்கள். 5 தேங்காய்கள் என்று சொல்கின்ற நேரத்தில் 1 கலசத்திலே வைத்திருப்பார்கள். பாக்கி இருக்கக்கூடிய 4 தேங்காய்களை வாரணமாயிரம் என்று ஆண்டாள் நாச்சியாருடைய நாச்சியார் திருமொழியை அப்படி சொல்லி அவர்கள் அப்படி கைங்கரியம் செய்வார்கள். அந்த 5 தேங்காய்களையும் திருமணம் ஆகாதவர்களுக்கு யாருக்காவது அப்படி கொடுத்தார்கள் என்று சொன்னால் அதை பெறக்கூடியவர்கள் வெகு விரைவில் தோஷங்கள் நீங்கி வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவிக்கின்ற வகையில் அந்த திருமண தடை நீங்குவதை கண்கூடாக உணர்கின்றார்கள். இப்படி திருமண தடையை நீக்கி அதற்கடுத்ததாக மடலை செல்வத்தையும் அளிக்கக்கூடிய அற்புதமான பரிகார திருத்தலமாக அமைந்திருக்கின்றது. எது என்று சொன்னால் ஆட்சிப்பாக்கம் அட்சய வரதருடைய ஆலயம்.
இந்த அட்சய வரதருடைய ஆலயம் என்று அப்படி குறிப்பிடுகின்ற நேரத்தில் இந்த ஆலயமானது எங்கு இருக்கின்றது என்று சொன்னால் திண்டிவனத்தில் இருந்து ஆவணிப்பூர் செல்லக்கூடிய பாதையில் ஏறத்தாழ 22 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கின்றது ஆட்சிப்பாக்கம். இன்றைக்கு நாம் தரிசித்த ஆட்சிப்பாக்கம் அட்சய வரதருடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.